மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடை, செல்வராணி ஜவுளி கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையோட உரிமையாளர் கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக தினந்தோறும் காலையில் அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 150க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காலை உணவு அன்னதானமாக கொடுத்துட்டு தான் அந்த கடையை திறக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வாடிக்கையாக ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக கடைப்பிடிக்கிறாங்க. நான் நிறைய முறை அந்த பகுதிக்கு போகும்போது பார்த்துருக்குறேன். நிறைய நபர்கள் காலை சாப்பாடு வரிசையாக நின்று கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த பகுதிக்கு போகும்போது அதை நேரில் சந்தித்து படம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவங்கள்ட்ட நான் ஃபோனில் பேசும்போது, சார் இது விளம்பரம் இல்லாமல் தான் பண்ணுறோம், அதனால் வீடியோ கூட தேவையில்லை அப்படின்னேன். சார் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் நம்ம போட போகிறோம் அப்படின்னா அதோட கூடுதலான தகவல் சொன்னாங்க. சென்னையில் அவங்களோட நண்பரோட ஒரு கடைக்கு போயிருந்தப்போ அந்த ஒரு கடையில் இது போல் ஒரு பழக்கத்தை கடைப்பிடிக்கிறத பார்த்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம கடையில் இப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு தொடக்கத்தில் ஒரு 50 நபர்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதை பார்த்து நிறைய நபர்கள் சாப்பாடு இப்போ இன்றைக்கி ஒரு 150க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு, முதியோர்களுக்கு, ஆதரவற்றோர்களுக்கு, சாலையில் தங்கியிருப்பவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு, இப்படி நிறைய நபர்கள் ஒரு 150க்கும் மேற்பட்ட நபர்கள் தினந்தோறும் காலை உணவை வாங்கி சாப்பிட வர்றாங்க. காலையில் தங்களோட கடை திறப்பதற்கு முன்னாடியே நிறைய மக்களோட பசியை போக்கி அவங்களோட அந்த அன்னதான நிகழ்வை முடித்த பின்னாடி தான் கடையை திறக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வாடிக்கையாக கொண்டிருக்கிற தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த செல்வராணி ஜவுளி கடைக்கு உங்களோட ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. நன்றி மக்களே.